வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 2000 சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் 2008 R2 சர்வரை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ வந்து அதை எப்படி டொமைன் கண்ட்ரோலராக எப்படி ப்ரமோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நார்மலாக டொமைன் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக கிளைண்ட் சிஸ்டத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சர்வர்லேருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கம்பெனியோட இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 50 கம்ப்யூட்டர் 60 கம்ப்யூட்டர்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒரு கம்ப்யூட்டருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் ஒரு குரூப் கம்ப்யூட்டராக வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. சரிங்களா? ஒரு குரூப் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்ப்யூட்டர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கம்ப்யூட்டரும் ஒரு விண்டோஸ் 2008 சர்வரில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிளைண்ட் சிஸ்டமாட்டு நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த விண்டோஸ் 2007 கிளைண்ட் ஒரு குரூப் சிஸ்டமெல்லாம் எப்படி டொமைன் கண்ட்ரோலோட எப்படி ஆட் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விண்டோஸ் 2008 சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டொமைன் கண்ட்ரோலராக வந்து ப்ரமோட் பண்ணுறோம். அந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அதான் விசிடிஎஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ஒரு டொமைன் நேம் கொடுக்குறோம். அந்த நேமை வந்து அந்த நேமுக்கு மெம்பராக அந்த டொமைன்ஸ் நேமோட மெம்பராட்டு மற்ற விண்டோஸ் 2007 கிளைண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே 7 கம்ப்யூட்டர் 8 கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு மெம்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதையெல்லாம் இந்த மெம்பரெல்லாம் எப்படி இந்த டொமைன் சர்வரில் நம்ம ஆட் பண்ணி எப்படி சென்ட்ரலைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு குரூப்பில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தனித்தனி கம்ப்யூட்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 50 கம்ப்யூட்டர் 60 கம்ப்யூட்டர்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டொமைன் கண்ட்ரோலர் போட்டு தான் நம்மளால் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு சர்வர் போட்டிருக்கோம். அதில் வந்து அதை தான் வந்து ரூட் டொமைன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரூட் டொமைன் தான் பண்ணுவோம். சரிங்களா? அதான் ஃபாரஸ்ட் ரூட் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ அது கீழே மெம்பர்ஸாக இருக்கிறது வந்து டொமைன் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து டொமைன் மெம்பர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சர்வரில் வந்து இனிஷியலாக நம்ம என்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஜோன் செட் பண்ணணும். டைம் ஜோன்னால் நம்ம வந்து என்ன டைம் ஜோன், சென்னை கல்கட்டான்னு சொல்லி ஒரு டைம் செட் பண்ணோம்ல, ஸோ அந்த டைம் ஜோன் செட் பண்ணணும். கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக்காக நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் ஒரு டொமைன் கண்ட்ரோலராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? டைனமிக் ஐபியாக இருந்தால் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்காக பைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்டிவ் டைரக்டரி ரோலை வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசி ப்ரோமோன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை ரன் பண்ணி நம்ம ஆக்டிவ் டைரக்டரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக்டிவ் டைரக்டரினா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு யூஸரோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணால் என்ன வேணும், நமக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். சரிங்களா? அந்த டேட்டா பேஸ் தான் ஆக்டிவ் டைரக்டரி. சரிங்களா? அது என்டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த என்டிடிஎஸ் ஃபைல் வச்சு ஹோல் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸையும் நம்ம வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம வந்து சிம்பிளாக உங்களுக்கு டொமைனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். டொமைன்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, சென்ட்ரலைஸ்டாக கம்ப்யூட்டர்ஸை வந்து கிளைண்ட் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோல் வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம 2008 சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் கொடுப்போம். ஓகே.
கண்ட்ரோல் ஆல்ட்டு டெலிட்டு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரு பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். ஸோ கேப்ஸ் லாக்கில் இருக்கா? ஓகே, சாரி. கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிடுவோம். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வித் 2008 சர்வர் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்னொன்று இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் விண்டோ வரும். நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது வர வைக்கிறதுக்கு. அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா OOB அப்படி ஒரு கமாண்ட் இருக்குது. அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னும் வருது பார்த்தீங்களா. ஸோ இது 2008 இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஆக்டிவேட் உடனே பண்ணக்கூடாது நம்ம. சரிங்களா, நம்ம டொமைன்லாம் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷன்லாம் எல்லாம் பக்காவாக செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 60 days வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டு டைம் ஜோன். இப்போ வந்து நமக்கு சென்னை கல்கத்தானே இருக்குது, ஏற்கனவே ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்குது. நார்மலாக இது வந்து செட் ஆகாது, நான் எதுக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எப்படி செட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் டைம் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நம்ம கண்ட்ரிக்கு என்ன இருக்குன்னா சென்னை கல்கத்தா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் முடிச்சு செட் ஆயிரும். அடிஷ்னல் கிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து யூஎஸில் இருக்கும், சில எல்லா கம்பெனியும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சர்வர் யூஎஸ்லேயும் இருந்ததுன்னா நமக்கு எந்த கண்ட்ரிக்கு வேணுமோ அந்த கண்ட்ரியோட கிளாக் டைமை செட் பண்ணிக்கிட்டேன்னா அடிஷ்னல் கிளாக் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் ரெண்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை, அதனால் அதை நான் பண்ண வேணாம். ஓகே ஓகே அதுக்கு தான் அடிஷ்னல் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்நெட் டைம்னால் நமக்கு வந்து இப்போ டைம் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு டைம் சர்வர் இருக்குது. அது time.windows.com இருக்குது. ஸோ அதில் போய் அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டைம் சிங்க் ஆகி கரெக்டாக உங்களுக்கு சர்வர் இந்த சர்வரில் தான் எல்லா கிளைண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அப்போ இந்த டைம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இன்டர்நெட்டில் இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு time.windows.com சிங்க் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அதான் இந்த செட்டிங்ஸு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கூட வேறு சர்வர் மாற்றினாலும் மாற்றலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து time.windows டிஃபால்ட்டாக இருக்கிறதையே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ண போகிறோம். ஏன்னா டிஹெச்சிபியில் ஆக்டிவ் டைரக்டரி வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது கண்டிப்பாக ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வேணும். சரிங்களா, முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள், கொடுத்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நம்ம செட் பண்ணலாம். இதில் போய்ட்டு நம்ம இப்போது ஐபி வெர்ஷன் 6 வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அதை டிக் மார்க் எடுத்துருங்க. டிஃபால்ட்டாக இருக்கும், நான் எடுத்திருக்கேன் எதுக்கும், அதனால் உங்களுக்கு இதில் இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கும், இருந்ததுன்னா அதை டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க. ஸோ நம்ம ஐபி வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்ண போகிறோம். 6 யூஸ் பண்ணலன்னா நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் நான் பைண்ட் பண்ணுறேன் 192.168. ஓகே, நான் வந்து 3 சீரீஸில் ஒரு ஐபி பைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது மாஸ்க் வந்து 24, அப்புறம் வந்து கேட்வே. சரிங்களா, நம்ம ஐஎஸ்பி சர்வர் ரவுட்டர் இருக்குல்ல, அதோட கேட்வே நம்பரை இதை கொடுக்கேன். சரிங்களா, ஐஎஸ்பி ரவுட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒரு ரவுட்ரு, அதுக்கு தான் வந்து ஒரு ஐபி வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதுதான் வந்து இன்டர்நெட் க்ளவுடு. சரிங்களா, இது வந்து இன்டர்நெட் க்ளவுட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு இடையில இருக்க ஒரு ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. இது ஐஎஸ்பி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஐஎஸ்பி கொடுக்குற ஒரு ரவுட்டராக இருக்கும். இந்த ரவுட்ரு தான் வந்து எதோட கனெக்ட் ஆகும், உங்களுக்கு வந்து இன்டர்நெட் க்ளவுடில் கனெக்ட் ஆகும். அந்த க்ளவுடு தான் நமக்கு வந்து ஐஎஸ்பி வழியாக வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து இதாகுது.
ஸோ இதுக்கு ஒரு ஐபி வந்து பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஐபியோ நமக்கு நம்ம நெட்வொர்க் தகுந்த மாதிரி நம்ம பைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐபியை வந்து நம்ம கேட்வேயாக நம்ம இதில் வந்து செட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்படி கொடுத்தா தான் கேட்வேயாக கொடுத்தா நம்ம இருக்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து நம்மளால் வந்து பம்ப் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் கேட்வே ஐபியை இதில் நம்ம கொடுத்துக்குறோம். சரிங்களா? சிம்பிளாக வந்து உங்களுக்கு கேட்வேனா இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கேட்வேவாக வந்து யூஸ் பண்ணுவோம், ஐஎஸ்பியோட ரவுட்டரோட ஐபி. சரிங்களா? டிஎன்எஸ் வந்து இங்கே லோக்கல் டிஎன்எஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ள ஐபி தான் வந்து இந்த சிஸ்டத்துக்கு டிஎன்எஸ். சரிங்களா? டிஎன்எஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் டிஎன்எஸ் வந்து இந்த சிஸ்டத்தோட ஐபி தான், டிஎன்எஸ்க்கும் அதே ஐபி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? டிஎன்எஸ் பற்றி இன்னும் டீப்பாக நம்ம அட்வான்ஸாக படிக்கும்போது இதில் டிஎன்எஸ்க்கு இதுக்காக ஐபி பைண்ட் பண்ணுறாங்க பற்றி நம்ம சொல்லலாம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு இந்த டிஎன்எஸ்க்கு இந்த ஏடிஎஸ் இன்ஸ்டால் பண்ணோட சிஸ்டத்தோட ஐபி தான் டிஎன்எஸ்ஸாகவும் நம்ம பைண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே ஐபியை நான் பைண்ட் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஐபி பைண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ ஐபி வந்து பைண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பிங் பண்ணி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஐபி பைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போய்ட்டு பிங் 127.0.0.1. ஓகே, ஸோ இந்த ஐபி உங்களுக்கு பிங் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இதான் வந்து ஒரு சிஸ்டத்தோட லூப் பேக் ஐபின்னு சொல்லுவாங்க. நம்ம நெட்வொர்க் கார்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, இதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இதுவே பிங் ஆகாது. அப்போ இதுவே பிங் ஆகலை அப்படின்னா நம்மளோட கார்ட்லேயோ டிரைவர்ஸ்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர்ஸை ஒரு தடவை டிசிபி ஐபி ஒரு தடவை இந்த இதில் போய்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போய்ட்டு இந்த டிசிபி ஐபி ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு, சரிங்களா, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். இல்லைனா உங்களுக்கு இதில் போய்ட்டு டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டிரைவர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இதாயிடும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டு பைண்ட் பண்ணோன்னே எல்லாம் கரெக்டாக எதுன்னு பார்க்கக்கூடாது, ஐபி பைண்ட் பண்ணோன்னே இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக பிங் ஆகுது. அதே மாதிரி இப்போது நெட்வொர்க் ஐபி நெட்வொர்க் அட்ரஸ் பண்ண 192.168.3.5 கொடுத்தோம்ல, அது வந்து பிங் ஆகுதுன்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு பக்காவாக பிங் ஆகுது. சரிங்களா? இப்போ இதே இது நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, இதே ஐபி வேறு எதுக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிங் ஆகாது. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ஐபி வந்து பைண்ட் ஆகிருக்கு, அதே ஐபி இங்கே பைண்ட் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகும், பிங் ஆகாது. இப்போ வந்து ஒரு ஐபி வந்து நீங்கள் பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ராட்காஸ்ட் இதில் நெட்வொர்க்கில் இருக்க அவ்வளோ சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து நிறையா சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் நம்ம ஐபி வந்து பைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம பிங்குன்னு கொடுக்கும்போது ஒரு ப்ராட்காஸ்ட் வந்து இதாகும். ஸோ அப்போ எல்லா இதுக்கும் போகும், எல்லாத்தையும் செக் பண்ணோம். உங்களுக்கு ஐபி எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஐபி வந்து பிங் ஆகும் பக்காவாக. சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இதில் ஏதோ வேறு ஒரு சிஸ்டத்தில் இதே ஐபியை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, ஐபி வந்து பிங் ஆகாது. நீங்கள் ஐபி பைண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் என்ன ஆகும், ஐபி வந்து பிங் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். சரிங்களா? பண்ணால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லூப் பேக் ஐபி பின் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஐபி என்ன ஐபி கொடுத்துருக்கோமோ அது பிங் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஐபி பைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நேம் வந்து செட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பாக நேம் செட் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு டொமைன் கண்ட்ரோல் கிரியேட் பண்ண போகிறதுனால என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், மீனிங்ஃபுல்லாக கொடுங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து VTC DC1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் நேம் தான் சேஞ்ச் பண்ணுறேன், டொமைன் எதுவுமே கை வைக்கல, வெறும் கம்ப்யூட்டர் நேம் மட்டும் செக் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் என்ன கம்ப்யூட்டராக இருக்குது, ஒர்க் குரூப் கம்ப்யூட்டராக இருக்குது. சரிங்களா?
இதை தான் நம்ம இப்போ டொமைன் கண்ட்ரோலாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு எப்போவுமே ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்கும். ஓகே கொடுங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நான் காட்ட வேண்டியிருக்கு. நான் ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து எப்போவுமே நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்வர் வந்து ஏடிஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்னால இதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது அப்டேட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி அந்த அப்டேட்லேருந்து லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பக்காவாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆட் ரோல்ஸு, ஆட் ஃபியூச்சர்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து கம்ப்யூட்டரை நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு F9 போட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஸ்க்ரீன் மோட் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லாகின் பண்ணுவோம். உள்ளே போயிட்டு Ctrl Alt Alt கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ லாகின் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ லாகின் ஆகி உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆக்டிவ் டைரக்டரியை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே 3 பட்டன் இருக்குது, 3 ஸ்டேட்டஸ் பாரில் 3 ஐக்கான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்குது சர்வர் மேனேஜர், அப்புறமானா பவர் செல்லு, இன்னொன்று ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இப்போ வந்து சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல்ஸு, ஃபீச்சர்ஸு, டயக்னோஸ்டிக், கான்ஃபிகரேஷன், ஸோ நிறையா உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். அதில் வந்து ஆட் ரோல்ஸ்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விண்டோ வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஆக்டிவ் டைரக்டரி நிறையா இருக்கும். இதில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வரதா இந்த .NET 3.5 வந்து அதோட ஃபியூச்சர்ஸு. ஸோ அது ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆட் ரெக்வயர்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, Active Directory requires DNS server installed on the network. If you do not have DNS server installed, you will be prompted to install the DNS server all on the server. சரிங்களா? on this server. ஸோ DNS வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக DNS வேணும். ஸோ DNS நம்ம செலக்ட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக DNS சர்வரை வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே DNS சர்வர் இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் ஆக்டிவ் டைரக்டரி வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரி ரோல் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறமா டிசி ப்ரோமோ கமாண்ட் வழியாக நம்ம ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டொமைன் கண்ட்ரோல் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஓகே, அப்போ இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ் நேம் ஸ்பேஸு, டிஎஃப்எஸ் ரெப்ளிகேஷன், ஃபைல் சர்வர், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஏடிஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அந்த மெசேஜ் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து அவன் நோட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஓகே, ஸோ இது என்னன்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்போவுமே எல்லாமே உங்களுக்கு வாசித்து பார்த்து பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஏடிஎஸ் ரோல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேண்டிய பைனரி ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டிசி ப்ரோமோ கொடுத்து ஆக்டிவ் டைரக்டரியை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பைனரி ஃபைல் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோ பாஸ் பண்ணி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், க்ளோஸ் திஸ் விசார்ட் அண்ட் லான்ச் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் விசார்ட். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிங்கன்னா டிசி ப்ரோமோங்கிற கமாண்டை வந்து ரன் பண்ணணும். சரிங்களா? நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து உங்களுக்கு டொமைன் சர்வீசஸில் இன்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி ப்ரோமோ வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதுலேயே ஆட்டோமேட்டிக் இந்த சர்வர் இஸ் நாட் ரன்னிங் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அப்போ ரன் பண்ண சொல்லுது. ஸோ டிசி ப்ரோமோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ரனில் போய்ட்டு டிசி ப்ரோமோன்னு அடித்தாலும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரனில் போய்ட்டு டிசி ப்ரோமோ நீங்கள் கமாண்டை இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த விண்டோ வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ யூஸ் அட்வான்ஸ் மோட் வேண்டாம், டைரெக்டாக நம்ம வந்து இதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு. சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் பாரஸ் பண்ணணுமா நியூ ஃபாரஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குது. சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், அதனால் நியூ ஃபாரஸ்ட்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து டொமைன் நேமு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ டொமைன் நேம் வந்து நான் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் கம்பெனி நேம் வந்து விசிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். .local அப்படின்னு. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் .comஓ .inஓ நீங்கள் கொடுக்கணுன்னா என்ன பண்ணியிருக்கணும், அந்த டொமைன் நேம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் வந்து இதில் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் இதில் கொடுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேறு யாராவது அந்த டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ நான் வந்து இது லோக்கல் கொடுக்குறேன். லோக்கல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து விசிடிஎஸ் .local அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் .com .inலாம் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டொமைன் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது ஃபங்க்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2003, 2008, 2000 R2. நம்ம இப்போ 2008 R2 தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் 2003 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து இப்போ வந்து 2008 இல்லை 2008 மட்டும் ரன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பின்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷனுக்காக 2003 பண்ண சொல்லுவாங்க, இல்லை 2003 R2 பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 2008 நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, டொமைன் ஃபங்க்ஷனல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு டொமைன் ஃபங்க்ஷனல் லெவலில் நீங்கள் 2003 இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதாவது அப்கிரேட் பண்ண முடியுமா ஒழிய டவுன்கிரேட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ 2008 R2 சர்வர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இதான் ஒரு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விசிடிஎஸ் .localனு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது இது வந்து 2000 இது இந்த இது டொமைன் வந்து 2008ன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் லெவல். இப்போ இதனோட இன்னும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நிறைய சைல்டு டொமைன் இருக்கும். சரிங்களா? சைல்டு ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க, சைல்டு அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சேல்ஸ் டாட்டு விசிடிஎஸ் .localன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து இதில் வந்த சர்வர்லாம் உங்களுக்கு இந்த டொமைனில் இருக்கலாம் 2003ன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இது 2008. அப்படின்னா வந்து உங்களால் இதில் வந்து 2003 வந்து உங்களால் நீங்கள் 2008 போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் 2003 சர்வர்ஸாக உங்களால் இந்த டொமைனோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் லெவல் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் என்ன உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? ஸோ இதோட சைல்டு டொமைன்ஸ்லாம் வந்து இதில் உள்ள சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்க சர்வர்ஸ்லாம் வந்து 2003 2000 இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 2003 தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் 2003 வந்து 2008 வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம், ரோலெலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 2008 போட்டுட்டு அதுக்கப்புறமா 2003 சர்வரை வந்து இந்த இதோட ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து 2003 எதுவும் நான் பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுனால நம்ம 2008 நான் டெஸ்டிங் பண்ணுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபாரஸ்ட் லெவல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ டிஎன்எஸ் வந்து கேட்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்எஸ் சர்வர் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் டிஎன்எஸ் சர்வர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் கேட்லாக் சர்வர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது குளோபல் கேட்லாக் சர்வர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது ஒரு டொமைன். சரிங்களா? இது ஒரு டொமைன், இது தேர்டாக ஒரு டொமைன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த யூசர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த டொமைனில் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சேல்ஸ் டாட் விசிடிஎஸ் டாட் லோக்கலில் இருக்கிற யூசர் டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்கும், இதில் இருக்காது. அதே மாதிரி இங்கே ட்ரைனிங் டாட் விசிடிஎஸ் டாட் லோக்கல் இல்லை ட்ரைனிங் டாட் ஏதோ ஒரு டொமைனோ இது டிபெண்ட் பண்ண ஸ்டைல் டொமைனோ இந்த யூசர் டீட்டெயில்ஸ் இதில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த குளோபல் கேட்லாக் சர்வர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ரூட் டொமைனில் வந்து இதை தான் ரூட் டொமைன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பண்ணுறத. அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த குளோபல் கேட் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணுறதில்ல அந்த குளோபல் கேட்லாகில் என்ன செய்யணும், ஒவ்வொரு டொமைனில் இருக்கிற யூசர் மினிமம் டீட்டெயில்ஸை வந்து அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயில்ஸ்லாம் அந்த இதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிற ஒரு யூசர் இப்போ இங்கே இருக்கிற ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் டாட்டில் இருக்கிற யூசர் வந்து உங்களுக்கு வந்து இதில் போய் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர் வந்து இந்த டொமைனில் போய் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாருன்னா இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணும், இதில் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த குளோபல் கேட்லாக் சர்வர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸோ அப்போ இந்த யூசர் வந்து இந்த டொமைனில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். இங்கே வந்து லாகின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த யூசரோட டீட்டெயில் இதில் இருக்காது. ஆனால் நம்ம குளோபல் கேட்லாக் சர்வரில் மினிமமாக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அந்த குளோபல் கேட்லாக் சர்வர்லேருந்து உங்களுக்கு யூசர் எடுத்துகிட்டு இந்த லாகின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அவர் லாகின் ஆவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் குளோபல் கேட்லாக் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபஸ்ட்டு ரூட் டொமைனில் அதுவே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து இது டிஎன்எஸ் சர்வர் வந்து உங்களுக்கு டெலிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா? இப்போ டிஎன்எஸ் சர்வர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டிஎன்எஸ் சர்வரும் உங்களுக்கு அவுட் சைடு நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால இந்த டிஎன்எஸ் என்ட்ரி இல்லை, அது போட முடியாதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு இது வருது. சரிங்களா? டிஎன்எஸ் சர்வர்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் microStart.com இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது வந்து .com .in இது எல்லாமே வந்து டிஎன்எஸ்ங்கிற ரூட் டொமைன் கீழே தான் வந்து உங்களுக்கு இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
இப்போது ரூட் டொமைன் தான் ரூட்னு வச்சுக்கோங்களேன். இது கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து சாரி இதுதான் ரூட்டு. இது கீழே தான் வந்து உங்களுக்கு .com .in ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ரூட் டொமைன் தான் இந்த .com .in எல்லாம் பண்ணும். இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் .com அதுக்கப்புறம் ஒரு டாட் இருக்கும். ஒரு டாட் வந்து உங்களுக்கு எல்லா டொமைன்லேயும் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அதை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம், சரிங்களா? இப்போ டாட் அதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த .com கீழே தான், இந்த டாட்டு கீழே தான் இந்த காமு இன்னெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த இந்த என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த இது வருது. ஏன்னா நம்ம vcts.localன்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ரூட் டொமைனோட என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி அதில் டிஎன்எஸ் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி வருது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து அவுட் சைடு நெட்வொர்க்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம இன்சைடு தான் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு நோ ப்ராப்ளம். நமக்கு டிஎன்எஸில் வரும்போது அட்வான்ஸில் டிஎன்எஸை பற்றி உங்களுக்கு படிக்கும்போது அதை நான் என்னென்னு வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், நோன் கொடுத்துடலாம். டாட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் டாட்டுங்க தான் ரூட் டொமைன். அதுக்கு கீழே தான் வந்து .com .inலாம் வருது. எல்லா வெப்சைட்டுக்கு அப்புறமும் டாட்னு ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து நம்ம லோக்கலாக தான் இன்ஸ்டால் பண்ணுறோம், சரிங்களா? வெளியில் அவுட் சைட் நெட்வொர்க் எதுவும் இது பண்ணல. ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம எஸ் கொடுத்துறோம். கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல் இருக்குது, சிஸ்வால்ட் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்டிடிஎஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள டேட்டா பேஸோட ஃபோல்டர் என்டிடிஎஸ்ங்கிறது அந்த டேட்டா பேஸ் நேமோட ஃபைலு, சரிங்களா? ரெண்டாவது அந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிக்கூட லாக் ஃபைல் ஃபோல்டரு. மூணாவது வந்து குரூப் பாலிசி, அதாவது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலில் குரூப் பாலிசி வந்து ஒரு மெயின் பார்ட்டு. ஸோ அதோட ஃபைல்ஸ்லாம் வந்து எங்கே போகும் பார்த்தீங்கன்னா சிஸ்வால்ங்கிற ஃபோல்டர் தான் இதாகும். ஸோ இந்த மூணு வந்து சிலேயே வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அது எப்போவுமே செப்பரேட்டு ட்ரைவாக நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். பண்ணால் அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், சரிங்களா? இப்போ இப்போ வந்து டேட்டாபேஸ் ஃபோல்டர் டிலையும் லாக் ஃபோல்டர் இலையும் சிஸ்வால் வந்து உங்களுக்கு வந்து எஃப் ட்ரைவ்லையும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரே ட்ரைவில் இருக்க தனி பார்ட்டிஸ்னே இருக்கக்கூடாது, சரிங்களா? எல்லாமே செப்பரேட் ட்ரைவ் தனித்தனி ஹார்ட் டிஸ்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். டி வந்து ஒரு தனி ஹார்ட் டிஸ்க்கு, வந்து ஒரு தனியாக இண்டிவிஜுவல் ஹார்ட் டிஸ்க்கு, எஃப் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் ஹார்ட் டிஸ்க்னால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். கரெக்ட் ஆகிறது உங்களுக்கு இருக்காது, சரிங்களா? ஈஸியாக ரெக்கவர் ஆகுது, ஈஸியாக இருக்காங்க. எப்போவுமே தனித்தனியாக உங்களுக்கு பண்ணுறது பெட்டர், சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு ட்ரைவ் தான் இருக்குது டெஸ்டிங்கு, அதனால் சி ட்ரைவ்லேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ரீஸ்டோர் பாஸ்வேர்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணுறோம், சரிங்களா? சப்போஸ் இந்த ஆக்டிவ் டைரக்டரியே வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா F8 கீயை ப்ரெஸ் பண்ணி என்ன கீ F8 கீயை பூட் ஆகும்போது F8 கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். அதில் வந்து ADS ரீஸ்டோர் மோடுன்னு ஒன்று வரும், சரிங்களா? அப்போ வந்து நம்ம இப்போ செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கவர் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற லாகின் பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் கண்ட்ரோலோட பாஸ்வேர்டு தான் அந்த லோக்கல் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு அது. ஸோ ரீஸ்டோருக்கு நம்ம தனியாக தான் பாஸ்வேர்ட் பண்ணணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏடிஎஸ்ஸே வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இது சிம்பிளாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சோடனே உங்களுக்கு லோக்கல் யூஸரோட லோக்கல் அட்மின் பாஸ்வேர்டு இருக்கும், சரிங்களா? அது வந்து நீங்கள் டொமைன் கண்ட்ரோலாக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு தான் வந்து என்ன ஆகும், டிஎன்எஸ் டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டாக சேஞ்ச் ஆகிரும், சரிங்களா? அப்போது வந்து உங்களுக்கு ஏடிஎஸ்ஸே வந்து கரெக்ட் ஆகும்போது இந்த பாஸ்வேர்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இப்போ அதுக்குன்னே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிடுறோம். அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இல்லை, ஏன்னா எப்போவாது அந்த பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏடிஎஸ் கரெக்ட் ஆகும்போது பூட் ஆகும்போது F8 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவ் டைரக்டரி ரீஸ்டோர் மோடு கொடுக்கும்போது இந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நம்ம இது கொடுத்தோன்னா ரெக்கவர் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஓகே ஓகே இப்போ வந்து பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்போவுமே நீங்கள் வந்து
என்ன பண்ணணும், ஒரு இதில் டைரியிலே எதுலேயே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 2 வருஷம் கழித்து கூட உங்களுக்கு கரெக்டாகவும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த பாஸ்வேர்ட் பண்ணி முடிச்சோடனே இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு டைரியிலே எழுதி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ரிவ்யூவில் வந்து எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, த கான்ஃபிகர் த ஃபஸ்ட்டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இந்த நியூ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ டொமைன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா vcds.local. சரிங்களா? ஸோ இதில் வந்து நெட் பயாஸ் நேம் வந்து நம்ம கொடுக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக போட்டுச்சு. சரிங்களா? ஃபங்க்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 2008 R2 எடுத்திருக்கு. சரிங்களா? டொமைன் லேவலும் அதே தான், சேம் அதே தான் எடுத்துருக்கு. சரிங்களா? டிஃபால்ட்டு சைட் வந்து டிஃபால்ட் சைட் நேம். ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலர் வந்து இதில் கிடையாது, ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலரில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நோன் இருக்குது. அப்புறம் வந்து குளோபல் கேட்லாக் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, எஸ்ன்னு இருக்குது. டிஎன்எஸ் சர்வர் எஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் நோன் கொடுத்துருக்கு. அதான் நம்ம சொன்னோம்ல, அவுட் சைட் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணோம்னா .com டாட்டில் வந்து என்ட்ரி போடணும். ஸோ வந்து நமக்கு அந்த என்ட்ரி இல்லாதனால அது இல்லைன்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறோம், அதனால் நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டேட்டா பேஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, லாக் ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, சிஸ்ஃபால் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, குரூப் பாலிசியோட அந்த சிஸ்ஃபால் ஃபோல்டர் எங்களோட ஆகிருக்கு, எல்லாமே இதாக இருக்குது. ஸோ இந்த சர்வீஸில் இப்போ எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. சரிங்களா? அதுமாதிரி கான்ஃபிகர் ஆகிருக்கு. லாஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் ஆஃப் த நியூ டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் will be the same as the password of the local administrator of this the computer. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு லோக்கல் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு தான் வந்து என்ன ஆகும், டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டாக, அது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ரிவ்யூவில் காட்டியிருக்குது. இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வேறு ஏதாவது ஒரு டொமைன் கண்ட்ரோலர் போடும்போது நமக்கு வந்து இந்த செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்அட்டெண்டட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே அதுவே கோடிங் அதுவே இருக்கும். இதில் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இதுலேயே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து ஒரு இதாக போட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து இதில் எதுவுமே என்ட்ரி கொடுக்கணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் நெக்ஸ்ட் அவ்வளோதான். இனிமேல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ரீபூட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் ஆகிறதுனா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகரேஷன்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீபூட் ஆகுது. சரிங்களா? ஸோ ரீபூட் ஆகிட்டு உங்களுக்கு இதாகும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த நார்மல் இன்ஸ்டலேஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, VCTSங்கிறது டொமைன் நேம். சரிங்களா? இப்போ போயிட்டு இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு டொமைன் நேம் பாஸ்வேர்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை கொடுத்து நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு டைம்னால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ போய்ட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ன்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவ் டைரக்டரின்னு புதுசாக ஒரு இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்டிவ் டைரக்டரி, யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஸோ ஆக்டிவ் டைரக்டரி மாடல் ஃபார் விண்டோஸ் பவர் செல்லு, டொமைன் அண்ட் ட்ரஸ்டர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம மெயினாக நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் நேம் கொடுத்துருந்தோம்னா vcts.local. ஸோ அதில் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு தான் நம்ம வந்து
எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ இதில் ஒரு நியூ யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா யூசர் அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம கொடுத்து தான் இதில் க்ரியேட் பண்ணி இதுதான் கண்ட்ரோல் பண்ணுவோம். இதை அடுத்த வீடியோவில் நம்ம இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். நீ வர்ற வீடியோவில் நெக்ஸ்ட்டு கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.